Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். Especially this day, I greet you with a happy new year. விசேஷமாக இந்த நாளிலே உங்களுக்கு அடியனுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். I am Asi Joseph Sakayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar in Dindigul of Tamil Nadu at India. நான் ஆசி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week Bible study, we will examine Genesis chapter 12 verses 2 to 9, where God offered Abraham the promises if he obeyed his commands that founded in the preceding verse. இந்த வார வேதாகம படிப்பில் ஆதியாகமம் 12:2-9 வசனங்களை 2 முதல் 9 வரை உள்ள வசனங்களை நாம் ஆராய்வோம். முந்தைய வசனத்தில் கூறப்பட்ட தேவனுடைய கட்டளைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தால் தேவன் அவருக்கு அளித்த வாக்குறுதிகள் இந்த வசனங்களில் காணப்படுகின்றன. Let us start with Genesis 12, 2 and 3 verses. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலிருந்து நாம் தொடங்குவோம். Let us read the verses first. முதலில் நாம் வசனங்களை வாசிப்போம். Second verse. I will make you a great nation. I will bless you and make your name great, and you shall be a blessing. Third verse. I will bless those who bless you, and I will curse him who curses you. And in you all the families of the earth shall be blessed. இரண்டாவது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். The reason for God's call in Genesis 12. ஆதியாகமம் 12 தேவனுடைய அழைப்பிற்கான காரணம் முதலில் பார்க்கின்றோம். Blessings. In Genesis 11:12, we already saw that they said, "Come, let us build ourselves a city and a tower whose top is in the heavens. Let us make a name for ourselves, lest we'll be scattered abroad over the face of the whole earth." ஆதியாகமம் 11:14 நாம் பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்பதாக ஏற்கனவே நாம் கண்டறிந்தோம். Thus, God chose Abraham as the starting point to pour out a great blessing upon all the scattered people. இவ்வாறாக சிதறி போன மக்கள் யாவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பொழியும் தொடக்க புள்ளியாக தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். There are 7 phrases in verses 2 and 3. First, there are 3 promises to bless Abraham personally. First, I will make you into a great nation. Second, I will bless you. Third, I will make your name great. வசனங்கள் 2 மற்றும் 3 7 சொற்றொடர்கள் இருக்கின்றன. முதலாவதாக ஆபிரகாமை தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதிப்பதற்கான 3 வாக்குறுதிகள் உள்ளன. 1, நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். 2, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 3, உன் பெயரை பெரியதாக்குவேன். The last 3 phrases are: Fourth, I will bless those who bless you. I will curse him who curses you. Fifth, 6, all peoples on the earth will be blessed through you.
கடைசி 3 சொற்றொடர் இருப்பது 3 விஷயங்கள். 4, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். 5, உன்னை சபிப்பவனை நான் சபிப்பேன். 6, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உன்னால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். The first 3 phrases state that you are going to be blessed. That means Abraham is going to be blessed. முதல் 3 சொற்றொடர்கள் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறார் என்பதை கூறுகின்றன. The last 3 phrases state how God is going to use after he is blessed. கடைசி 3 சொற்றொடர்கள் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு தேவன் அவரை எப்படி பயன்படுத்த போகிறார் என்பதை கூறுகின்றன. The sentence in the middle, that means the term in the middle which I omitted is like the focal point of the heart. நான் தவிர்த்த அந்த நடுவில் உள்ள வாக்கியம்தான் மையப்புள்ளி அல்லது இதயம் போன்று உள்ளது. This is called a blessing sandwich. இது ஒரு ஆசீர்வாத சாண்ட்விச் என்று அழைக்கப்படுகிறது. What a delicious sandwich. எவ்வளவு சுவையான ஒரு சாண்ட்விச் இது. A wonderful sandwich that connects blessing and usefulness. ஆசீர்வாதங்களையும் பயன்பாட்டையும் இணைக்கும் அற்புதமான சாண்ட்விச். That is God's assurance that you will be a blessing. அதுதான் நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற தேவனுடைய உறுதிப்பாடாகும். The climax is in this heart, that is in the middle. உச்சக்காட்சியானது இந்த இதயத்தில், அதாவது மையத்தில் உள்ளது. This is a common literary form in the Old Testament where the main idea is in the heart or in the middle. உச்சக்காட்சியானது இதன் இதயத்தில், அந்த இதயத்தில் அல்லது நடுவில் உள்ளது. இது பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்ற பொதுவான ஒரு இலக்கிய வடிவமாக உள்ளது. It is neither the first 3 promises nor the last 3 promises. What is the sentence in the middle? இது முதல் 3 வாக்குறுதிகளோ அல்லது கடைசி 3 வாக்குறுதிகளோ அல்ல. நடுவில் உள்ள வாக்கியம் என்ன? You will be a blessing. நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். Therefore, Abraham's calling was that God was going to make him a blessing so that he would bless others. அது ஒரு கட்டளையாக இருக்கு. நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். அது ஒரு கட்டளையாக இருந்தது. எனவே ஆபிரகாமின் அழைப்பு என்னவென்றால், தேவன் அவரை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். அதனால் அவர் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். Blessing in the New Testament. புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதம். Descendants, that means the சந்ததியினர். The promise concerning offspring or lineage given to Abraham in Genesis 12 undergoes a remarkable transformation in the New Testament. ஆதியாகமம் 12 ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததி அல்லது வம்சாவளி பற்றிய வாக்குத்தத்தம் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க மாற்றத்தை காண்கிறது. First, Jesus himself is the fulfillment of that promise, the culmination of the promised lineage. முதலாவது, இயேசுவே அந்த வாக்குறுதியின் நிறைவேறலாய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட சந்ததியின் நிறைவேற்றமாக அவர் இருக்கிறார். எதிலிருந்து நாம் அறிகின்றோம்? From which we learn this? From Galatians 3:16. கலாத்தியர் 3:16 இதை நாம் அறிகின்றோம். Now to Abraham and his seed were the promises made. He does not say unto seeds as of many, but as of one, and to your seed, who is Christ. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. The children of Abraham now include Gentiles who have faith in Jesus. இப்போது இயேசுவின் மீது விசுவாசம் வைத்துள்ள பிரஜாதியாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளில் அடங்குவார்கள். Romans 4:10-11.
And he received the sign of circumcision, a seal of righteousness of the faith which he had while still uncircumcised, that he might be the father of all those who believe though they are uncircumcised, the righteousness might be imputed to them also. மேலும் விருத்தசேதனம் இல்லாத காலத்தில் அவன், அதாவது ஆபிரகாம், விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்தசேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்தசேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், and the father of circumcision to those who do not only of the circumcision but who also walk in the steps of faith which our father Abraham had while still uncircumcised. விருத்தசேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்தசேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சோடிகள் நடக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு, நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். The church is called the true spiritual Israel, a chosen race, a holy nation. சபையே உண்மையான ஆவிக்குரிய இஸ்ரேல் தேசம் என்னப்படுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட இனம், பரிசுத்த தேசம். Where we see this in 1 Peter 2:9. இதை நாம் எங்கு காண்கின்றோம்? 1 பேதுரு 2:9. But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். The land promise, inheriting the world. The Abrahamic promises of inheriting the land in Genesis 12 follow a similar pattern in the New Testament. நிலம் பற்றிய வாக்குத்தத்தம், அதாவது உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுதல் பற்றிய ஒரு வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 12 உள்ள ஆபிரகாமிய பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டிலும் இதே போன்ற ஒரு போக்கை பின்பற்றுகின்றன. First, the promise is expanded to encompass the entire earth or world. முதலாவதாக அந்த வாக்குத்தத்தம் முழு பூமியையும் அல்லது முழு உலகத்தையும் தழுவும்படிக்கு விரிவுபடுத்தப்படுகிறது. While the promise in Genesis 12:1 focuses on the land of Canaan, Paul speaks of the promises that Abraham would inherit the world. கானான் தேசத்தின் மீது ஆதியாகமம் 12:1 வாக்கு தத்தம் கானான் தேசத்தின் மீது கவனம் செலுத்தினாலும் பவுல் ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வார் என்ற வாக்கு தத்தத்தை பற்றி கூறுகிறார். Romans 4:13 we read thus. ரோமர் 4:13 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். For the promise that he would be the heir of the world was not to Abraham or to his seed through the law, but through the righteousness of faith. அன்றையும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்ற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகாமல், நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல், விசுவாசனால் வருகிற நீதியினால் கிடைத்தது. A similar expansion of the promise concerning the earth is also found in the following verses. பூமியை பற்றின வாக்குத்தத்தத்தின் இதே போன்ற ஒரு விரிவாக்கம் பின்வரும் வசனங்களிலும் காணப்படுகிறது. Matthew 5:5 Blessed are the meek, for they shall inherit the earth. மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Bible scholars suggest that inheriting earth is another way of referring to the establishment of the kingdom of heaven on earth. பூமியை சுதந்திரித்துக் கொள்வது என்பது இந்த உலகில் பரலோக ராஜ்யம் நிறுவப்படுவதை குறிப்பிடும் மற்றொரு வழி என்று வேதாகமறிஞர்கள் கூறுகிறார்கள். However, in 1 Peter 1:4 it is referred to an inheritance that is imperishable, undefiled and unfading. ஆனால் பேதுரு
1 பேதுரு 1:4 அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் என்று இது குறிப்பிடப்படுகிறது. And in Colossians 1:12 as the inheritance of the saint in light. இதே ஆசீர்வாதம் கொலோசையர் 1:12 ஒளியுள்ள பரிசுத்தவான்களை சுதந்திரம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. The apostles speak of a heavenly inheritance. இந்த அப்போஸ்தலர்கள் ஒரு பரலோக சுதந்திரத்தை பற்றி பேசினார்கள். The shift is also reflected in Jesus' declaration that his kingdom is not of the world. இந்த மாற்றம் இயேசுவின் கூற்றாகிய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல என்ற அறிவிப்பிலும் காணப்படுகிறது. அது யோவான் 18:36. And this is also found in the reference to the heavenly kingdom and heavenly Jerusalem in the epistles to Hebrews. மற்றும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் காணப்படும் பரலோக ராஜ்யம் மற்றும் பரம எருசலேம் பற்றிய குறிப்புகளிலும் இது காணப்படுகிறது. இந்த மாற்றம் காணப்படுகிறது. Earthly prosperity is no longer the sign of God's blessing. பூமிக்குரிய செழிப்பு இனி தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருப்பதில்லை. The set of blessings belonging to a particular nation living in a prosperous land received through Abraham's lineage has been transferred by Jesus into a heavenly nation, a church comprising all nations, possessing heavenly blessing. பூமிக்குரிய செழிப்பு இனி தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருப்பதில்லை. ஆபிரகாமின் இனவழியாக தமக்கு கிடைக்கப்பட்ட செழிப்பான தேசத்தில் வாழ்ந்த ஒரு தனிப்பட்ட தேசத்திற்குரிய ஆசீர்வாத தொகுப்பு இயேசுவால் எல்லா தேசங்களையும் பரலோக ஆசீர்வாதங்களை கொண்ட பரலோக தேசத்திற்குரிய ஒரு சபையாக மாற்றப்பட்டுள்ளது. 4th and 5th verses. Now இப்பொழுது நாம் 4 மற்றும் 5வது வசனங்களை வாசிப்போம். And Abraham departed as the Lord had spoken to him, and Lot went to him. And Abraham was 75 years old when he departed from Haran. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தார். Then Abraham took Sarai his wife and Lot his brother's son and all the other possessions that they had gathered and the people whom they had acquired in Haran. And they departed to go to the land of Canaan, so they came to the land of Canaan. ஆபிராம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரிய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். Now Abram heard that call and set out. In verse 4, they reached the promised land. Abram left everything for a blessed life. இப்போது ஆபிரகாம் அந்த அழைப்பை கேட்டுவிட்டு புறப்பட்டார். 4ஆம் வசனத்தில் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்தார்கள். ஆபிராம் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டார். பட் வாட் இஸ் தேர் இன் திஸ் நியூ லேண்ட்? ஆனால் இப்பொழுது இந்த புதிய தேசத்தில் என்ன இருக்கிறது? He travels from Haran to Canaan, Shechem and Bethel to the Negev. Canaan refers to the son of Ham. They are descendants under Noah's curse. What kind of land this is? அவர் ஆரானை விட்டு கானானில் உள்ள சீக்கேம் பெத்தேல் வழியாக நெகேவுக்கு வருகிறார். கானான் என்பது காமின் மகனை குறிக்கிறது. அவர்கள் நோபாவின் சாபத்துக்குள்ளான சந்ததிகர். இது என்ன வகையான தேசம்? Genesis 12:4-5 teaches important lessons about faith, obedience and God's calling. It highlights the necessity of leaving behind the familiar country, family, to follow God's unknown path and the importance of trusting in His promises, land, nation, blessing for all. ஆதியாகமம் 12:4-5 விசுவாசம், கீழ்ப்படிதல்,
மற்றும் தேவனுடைய அழைப்பு ஆகியவற்றை பற்றிய முக்கிய பாடங்களை கற்பிக்கிறது. இது தேவனுடைய அறியப்படாத பாதையை பின்பற்றுவதற்காக பழக்கமானவற்றை, நாட்டை, குடும்பத்தை விட்டுவிடுவதன் அவசியத்தையும், அவருடைய வாக்குறுதிகளை, பூமி, தேசம், அனைவருக்குமான ஆசீர்வாதம் இவற்றை நம்புவதன் அவசியத்தையும் உரைக்கிறது. Furthermore, it emphasizes that true faith involves stepping out of comfort zones and into the God's providence. It also serves as a model for believers to leave behind the sin and selfishness and begin a new life in Him. மேலும் உண்மையான விசுவாசம் என்பது ஆறுதலான வட்டாரங்களிலிருந்து வெளியேறி தேவனுடைய பராமரிப்புக்குள் நுழைவதை உள்ளடக்கிற்று. மேலும் விசுவாசிகள் பாவத்தையும் சுயநலத்தையும் விட்டுவிட்டு அவருக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு இது ஒரு முன்மாதிரியாக அமைகிறது என்பதையும் இது வலியுறுத்துகிறது. Key lessons. The necessity of obedience in departure. God's call Abraham to leave his comfortable zone. God calls Abraham to leave his comfortable, familiar life, that means country, relatives, father's house, and go to an unknown land. This shows that following God often involves a radical separation from the past and a self-centered life. கீழ்ப்படிதலுக்கு புறப்படுதல் அவசியம். அதான் முதல் முக்கிய பாடம். தேவன் ஆபிரகாமை அவருடைய வசதியான பழக்கமான வாழ்க்கையை, அதாவது நாடு, உறவினர்கள், தகப்பனுடைய வீடு ஆகியவற்றை விட்டுவிட்டு ஒரு அறியப்படாத தேசத்துக்கு செல்லும்படி அழைக்கின்றார். இது தேவனை பின்பற்றுதல் என்பது பெரும்பாலும் கடந்த காலத்திலிருந்தும் சுயநலமான வாழ்க்கையிலிருந்தும் ஒரு தீவிரமான பிரிவினையை குறிக்கிறது என்பதை காட்டுகிறது. செகண்ட், faith in the unseen. Abraham did not know where God was asking him to go. This illustrates that faith is trusting in God's guidance even when the path is unclear. This principle applies to modern life decisions such as great changes or missionary journeys. கண்ணுக்கு புலப்படாத காரியங்களில் விசுவாசம். இரண்டாவது, ஆபிரகாமுக்கு செல்ல வேண்டிய இடம் எது என்று தெரியாது. இது பாதை தெளிவாக இல்லாத போதும் தேவனுடைய வழிகாட்டுதலை நம்புவதே விசுவாசம் என்பதை விளக்குகிறது. இந்த கொள்கை தொழில் மாற்றங்கள் அல்லது ஊழிய பயணங்கள் போன்ற நவீன வாழ்க்கை முடிவுகளுக்கும் பொருந்தும். தேர்ட், God's covenant promise. God promises to make Abraham into a great nation, to bless him, to make his name great, and to bless the whole world through him. This reveals God's ultimate plan of redemption for all people through Abraham's descendant, that is Jesus Christ. தேவனுடைய உடன்படிக்கை வாக்குறுதி. தேவன் ஆபிரகாமை ஒரு பெரிய தேசமாக்குவதாகவும், அவரை ஆசீர்வதிப்பதாகவும், அவருடைய பெயரை பெரியதாக்குவதாகவும், அவர் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிப்பதாகவும் வாக்குறுதி அளிக்கிறார். இது ஆபிரகாமின் சந்ததி, அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா மக்களுக்கும் தேவன் வைத்திருக்கும் மீட்பின் இறுதி திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. ஃபோர்த், called to be a blessing. Abraham was called not only to be blessed, but also to be a blessing to all the families of the earth. This shift focus from self-interest to God's universal purpose. நான்காவது, ஆசீர்வாதமாக இருப்பதற்கான அழைப்பு. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மட்டுமல்ல, பூமியில் எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவும் அழைக்கப்பட்டார். இது கவனத்தை சுயநலத்திலிருந்து தேவனுடைய உலகளாவிய நோக்கத்திற்கு மாற்றுகிறது. Leaving sin and self behind. This is for fifth. Abraham's journey from Ur reflects the call for a sinner to leave their old life behind. This illustrates the spiritual transformation that requires letting go out of old ways and worldly attachments.
பாவத்தையும் சுயநலத்தையும் சுயத்தையும் விட்டுவிடுதல். ஊர் நகரத்திலிருந்து ஆபிரகாமின் பயணமானது பாவி ஒருவர் தனது பழைய வாழ்க்கையை விட்டுவிடுவதற்கான அழைப்பை பிரதிபலிக்கிறது. இது ஆவிக்குரிய மாற்றம் என்பது பழைய வழிகளையும் உலகப் பற்றுகளையும் விட்டுவிடுவதை கோருகிறது என்பதை எடுத்துக் காட்டுகிறது. 6. Trust in God's provision. Even when the journey is difficult, God's call always comes with the promise of His provision and guidance. This encourages reliance on Him for sustenance and direction. 6வது, தேவனுடைய பராமரிப்பில் நம்பிக்கை. பயணம் கடினமாக இருக்கும் போதும் தேவனுடைய அழைப்பு எப்போதும் அவருடைய பராமரிப்பு மற்றும் வழிகாட்டுதல் பற்றிய வாக்குறுதியுடன் வருகிறது. இது வாழ்வாதாரத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் அவரை சார்ந்திருக்க நம்மை ஊக்குவிக்கிறது. Next, let us go to the verses 6 and 7. Abram passed through the land to the place of seeking as far as the terebinth tree in Moreh. And the Canaanites were then in the land. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீக்கேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி விட்டு வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். Then the Lord appeared to Abram and said, "To your descendants I will give this land." And there he built an altar to the Lord who had appeared to him. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். Genesis 12:6-7 teaches important lessons about faith in the unknown, God's progressive guidance, the reality of spiritual opposition, and the necessity of worship and sacrifice of self when journeying with the God towards His promises, even amidst challenges like the Canaanites present at the time. ஆதியாகமம் 12:6-7 அறியப்படாதவற்றின் மீதான விசுவாசம், கடவுளின் படிப்படியான தேவனின் படிப்படியான வழிகாட்டுதல், ஆவிக்குரிய எதிர்ப்பின் யதார்த்தம் மற்றும் தற்போதைய கானானியர்களைப் போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் தேவனுடன் அவருடைய வாக்குறுதலை நோக்கி பயணிக்கும் போது ஆராதனை மற்றும் தியாகம், சுயத்தை தியாகம் பண்ணுதல் அவசியம் ஆகியவற்றை பற்றிய முக்கிய பாடங்களை இங்கே கற்பிக்கிறது. It illustrates that obedience can lead to the difficult place, yet simultaneously reveal God's clear presence and purpose. கீழ்ப்படிதல் என்பது கடினமான இடங்களுக்கு போக வழிவகுக்கும் என்பதையும், அதே சமயம் தேவனின் தெளிவான பிரசன்னம் மற்றும் நோக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. Key lessons from the Genesis 12:6-7. ஆதியாகமம் 12:6 வரும் முக்கியமான பாடங்கள். First, faith on an unseen path. காணாத பாதையில் விசுவாசம். ஆபிரகாம் didn't know the exact destination, but he trusted God to reveal it. This teaches that we must walk by faith, not by sight. ஒன்றாவது, காணாத பாதையில் விசுவாசம். ஆபிரகாமுக்கு அவன் சென்று சேரக்கூடிய இடம் எது என்பது சரியாக தெரியாது. ஆனால் அதை தேவன் வெளிப்படுத்துவார் என்று அவர் தேவனை நம்பினார். இது நாம் தரிசித்து அல்ல, ஆனால் விசுவாசமாய் நடக்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறது. செகண்ட், God's progressive guidance. God reveals His plan progressively. This reaches us to live one day at a time and stay close to Him without expecting the entire roadmaps at once. இரண்டாவது, தேவனின் படிப்படியான வழிகாட்டுதல். தேவன் தமது திட்டங்களை படிப்படியாகத்தான் வெளிப்படுத்துகிறார்.
இது நாம் ஒரே நேரத்தில் முழு வரைபடத்தையும் எதிர்பார்க்காமல் ஒரு நேரத்தில் ஒரு நாள் வாழ வேண்டும், அந்த வாழ்விலும் கூட அவருக்கு நெருக்கமாய் இருக்கவும் நமக்கு கற்பிக்கிறது. தேர்ட், obstacles reveal God's promises. Wait, please. Wait, please. Obstacles reveals God's promises, presence. The mention of the Canaanites in the Canaan shows that challenges and opposition are to be expected in Lord's plan. But they also provide opportunities for the Lord to strengthen us. தடைகள் தேவனின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றன. எப்படி? கானானிகள் பற்றிய குறிப்பு, கானான் தேசத்தில் கானானிகள் வாழ்ந்தார் என்ற குறிப்பானது கர்த்தரின் திட்டத்தில் சவால்களும் எதிர்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுபவை என்பதை காட்டுகிறது. ஆனால் அவை கர்த்தர் நம்மை பலப்படுத்தவும் இளமடிக்கின்றன. Fourth, worship as a response to God's promises. Building an altar, verse 7, we see in the verse 7, we are going to see. Building an altar signifies a response of worship and dedication, acknowledging the Lord's faithfulness amidst a foreign challenging land. நான்காவது, கர்த்தரின் வாக்குறுதிகளுக்கு பதில் செயலாக ஆராதனை, பலிபீடத்தை கட்டுவது 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு அந்நிய சவாலான தேசத்தில் மத்தியில் கர்த்தரின் உண்மையுள்ள தன்மையை அங்கீகரித்து ஆராதனை மற்றும் அர்ப்பணிப்பு என்ற பதில் செயலை இது செய்தல் என்பதை குறிக்கிறது. Fifth, the need for spiritual purification. That altar also signifies the need of continuous purification and self-judgment. It foreshadows the cross of Christ, which is fundamental to true worship and spiritual life. ஆவிக்குரிய சுத்திகரிப்பின் தேவை. ஆறாவது, அந்த பலிபீடம் தொடர்ச்சியான சுத்திகரிப்பு மற்றும் சுய நியாயத்திற்பின் தேவையையும் குறிக்கிறது. இது உண்மையான ஆராதனைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அடிப்படையாக இருக்கும் கிறிஸ்துவின் சிலுவையை முன்னடையாளப்படுத்துகிறது. Sixth, the nature of promised land. The presence of the idolatrous Canaanites foreshadows the spiritual battles that believers will face against sin and evil. This necessitates our continuous reliance on the Lord. ஆறாவது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் தன்மை. விக்கிரகாராதனை செய்யும் கானானியர் அங்கே இருந்தார்கள். இது பாவம் மற்றும் தீமைக்கு எதிராக விசுவாசிகள் எதிர்கொள்ளும் ஆவிக்குரிய போர்களை முன்னறிவிக்கிறது. இதற்கு நாம் கர்த்தரை தொடர்ச்சியாக சார்ந்திருப்பது அவசியமாக உள்ளது. Seventh, faith through trials. The hardship Abraham faced, such as famine, verses 10, not in this specific verse, but in the immediate context. The hardship Abraham faced show that the path of the Lord shows includes trials. These trials build deeper trust in Him within us. ஏழாவது, சோதனைகள் மூலம் நம்பிக்கை. ஆபிரகாம் எதிர்கொண்ட கஷ்டங்கள், பஞ்சம் போன்றவை இங்கே வசனம் 10 இந்த குறிப்பிட்ட வசனத்தில் இல்லை, ஆனாலும் உடனடி சந்தர்ப்ப பொருளில் இருக்கிறது. ஆபிரகாம் எதிர்கொண்ட கஷ்டங்கள் கர்த்தர் காட்டும் பாதையில் சோதனையும் அடங்கும் என்பதை காட்டுகின்றன. அவைகள் அவர் மீது ஆழமான நம்பிக்கையை நமக்குள் உருவாக்குகின்றன. And then we come to the verses 8 and 9.
And he moved from there to the mountain east of Bethel, and he pitched his tent with Bethel on the west and Ai on the east. There he built an altar to the Lord and called on the name of the Lord. பின்பு அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 9th verse. So Abram journeyed going on still towards the south. 9வது வசனம் சொல்லுகிறது, அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். Genesis 12:8-9 teaches important lessons about faith, worship and pilgrimage. 3 points. ஆதியாகமம் 12:8-9 வசனங்கள் விசுவாசம், ஆராதனை மற்றும் யாத்திரை என்ற மூன்று முக்கியமான பாடங்களை நமக்கு கற்பிக்கின்றன. Abraham's journey was one of trusting God and venturing into the unknown. ஆபிரகாமின் பிரயாணம் தேவனை நம்பி அறியப்படாததை நோக்கி சென்றதாக இருந்தது. Building altars signifies active worship and remembrance, while setting up tents illustrates the temporary nature of earthly life as a pilgrim's mentality. ஆபிரகாமின் பயணம் தேவனை நம்பி அறியப்படாதனைக்கு சென்றதாக இருந்தது. பலிபீடங்களை கட்டுவது என்பது செயல்பாட்டில் உள்ள ஆராதனையையும் நினைவுகூறலையும் குறிப்பிடுகிறது. கூடாரங்கள் அமைப்பது பூமிக்குரிய வாழ்வின் தற்காலிக தன்மையை, யாத்திரிக மனப்பான்மையை எடுத்துக்காட்டுகிறது. His continued journey emphasizes ongoing obedience and the continuing promise of blessing for all nations through him. மேலும் அவர் தனது பயணத்தை தொடர்வது என்பது அவரது தொடர்ச்சியான கீழ்ப்படிதலையும் அவர் மூலமாக எல்லா தேசங்களுக்கும் உண்டான ஆசீர்வாதத்தின் தொடர்ச்சியான வாக்குறுதியையும் வலியுறுத்துகிறது. Key lessons, முக்கிய பாடங்கள். First, faith in action and trusting the unknown. Abraham leaves his familiar surroundings Haran for completely unknown land of Canaan, setting up his tent and building an altar. This demonstrates faith is not what is seen, but also in the unseen promise of God. இந்த முக்கியமான பாடங்களில் ஒன்றாவது, செயல்பாட்டில் உள்ள விசுவாசம் மற்றும் அறியப்படாததை நம்புதல். ஆபிரகாம் தனக்கு நன்கு தெரிந்த இடத்திலிருந்து, ஆரானிலிருந்து தாம் முற்றிலும் அறியாத ஒரு கானான் நாட்டிற்கு சென்று தமது கூடாரத்தை அமைத்து ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இது கண்ணால் காண்பதை நம்பாமல் கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய வாக்குறுதியின் மீது விசுவாசம் வைப்பதை காட்டுகிறது. செகண்ட், worship is a way of life. Building an altar and calling upon the name of the Lord. This shows that worship is not a one-time event, but a continuous practice. It clarifies that as he journeyed, he acknowledged God's presence and provisions. ஒரு வாழ்க்கை முறையாக ஆராதனை. இரண்டாவது, ஒரு வாழ்க்கை முறையாக ஆராதனை. ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது என்பது ஆராதனை ஒரு முறை நடக்கும் நிகழ்வுள்ள மாறாக ஒரு தொடர்ச்சியான செயல் என்பதை காட்டுகிறது. இது அவர் பயணம் செய்யும் போது அவர் தேவனுடைய பிரசன்னத்தையும் பராமரிப்பையும் அங்கீகரித்தார் என்று தெளிவுபடுத்தியது. தேர்ட், a pilgrim mentality. The tent symbolizes the believers are temporary residents on earth, realizing that this world is not their final home, as exemplified in Hebrews 11. மூன்றாவது, யாத்திரிக மனப்பான்மை. எபிரேயர் 11:1 எடுத்துக்காட்டப்பட்டுள்ளபடி இந்த உலகம் தங்கள் இறுதி வீடு அல்ல என்பதை உணர்ந்த விசுவாசிகள் பூமியில் தற்காலிக குடிகளாக இருக்கிறார்கள் என்பதை இந்த கூடாரம் அடையாளப்படுத்துகிறது. Fourth, building spiritual altars. We are called to build spiritual altars
dedicated times and places for encountering God, strengthening faith and gratitude. நான்காவது, ஆவிக்குரிய பலிபீடம் கட்டுதல். நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி ஆவிக்குரிய பலிபீடங்களை உருவாக்க அழைக்கப்படுகிறோம். தேவனை சந்திப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட நேரங்களும் இடங்களும் விசுவாசத்தையும் நன்றியையும் வலுப்படுத்துகின்றன. Fifth, God's calling for blessing others. Although Abraham's journey initially seemed selfish, that means self-serving, it led to God's promises that all the families of earth would be blessed through him. This promise was fulfilled in Jesus Christ. ஐந்தாவது, தேவனுடைய அழைப்பு மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே இருக்கிறது. ஆபிரகாமின் பயணம் ஆரம்பத்தில் சுயநலமாக இருந்தாலும் அவர் மூலம் பூமியில் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற தேவனுடைய வாக்குறுதிக்கு இது வழிவகுத்தது. இந்த வாக்குறுதி இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிற்று. ஆறாவது, perseverance in faith. Moving forward shows that faith involves continuous movement. Trusting in God's guidance even when the entire path is not revealed serves as a model for the Christian way of life. 6. விசுவாசத்தில் விடாமுயற்சி. முன்னோக்கி செல்வது. விசுவாசம் என்பது தொடர்ச்சியான இயக்கத்தை உள்ளடக்கியது என்பதை காட்டுகிறது. முழு பாதையும் வெளிப்படுத்தப்படாத போதும் தேவனுடைய வழிகாட்டுதலை நம்புதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை முறைக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகிறது. 7th, God uses flawed people. Abraham's journey include mistakes as happened in Egypt. We are going to see that in next week, I think. 13 to 20 verses. This demonstrates that God works through imperfect individuals to accomplish his greater purpose. 7. தேவன் குறைபாடுள்ள மனிதர்களை பயன்படுத்துகிறார். ஆபிரகாமின் பயணத்தில் தவறுகளும் அடங்கி இருந்தது, எகிப்தில் நடந்தது போல. அடுத்த வாரம் வசனம் 13 to 20 நம்ம பார்ப்போம். அதை பற்றி ஆபிரகாம் பயணத்தில் தவறுகளும் அடங்கி இருந்தது. தேவன் தமது பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற குறைபாடுள்ள தனிநபர்கள் மூலம் செயல்படுகிறார் என்பதை இது காட்டுகிறது. With this, we conclude this week's Bible study on the topic rooted in His Word. If it is the Lord will, we will continue our study next week on the same day with an examination of the remaining topics in the Genesis chapter 12. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான படிப்பை, வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்தின் எஞ்சியுள்ள விஷயங்களை பற்றிய ஆராய்ச்சியுடன் நமது படிப்பை தொடர்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for his excellent work in broadcasting this study through Ignite Radio. Ignite வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவர்களது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to dear brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி பரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்புக்குரிய சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. Wish you a happy new year. You please pray for me. I too pray for all of you, brother and sister. உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த புத்தாண்டில் தேவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.